நம்மளை மீறிய சக்திங்க என்ன சொல்லப்போனால். எதுவுமே நம்ம கைக்குள்ளே இருந்தால் நம்ம டிசைன் பண்ண முடியும். நம்மளுடைய கான்சியஸுக்கு நம்மளுடைய சென்ஸுக்கு அப்பாற்பட்டு எதுவும் நடந்துடாது, நம்மளுடைய சென்ஸுக்கு உட்பட்டு தான் நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா, அது புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் நிச்சயமாக இந்த சர்வீல் பண்ண முடியும். அவங்க கஷ்டப்படுறத நம்ம பார்க்கணுன்றதெல்லாம் ஒரு அச்சீவ்மெண்ட் கோலெல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் அதுக்கான நேரம் தானாக வரும். எப்போயுமே முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட சுப பலன்களை இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கு, இனி கொடுக்க போகுது. அதாவது இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் எந்த மாதிரியான தன்மையில் இப்போ அட் ப்ரெசண்ட் இருக்கீங்க, அதே நேரத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, அது உங்களுக்கு சாதக பாதக தன்மைகளை தருமா அப்படின்றத பார்ப்போம். அந்த வரிசையில் பார்க்குறப்ப பிப்ரவரி 1ஆம் தேதி அப்படின்ற பார்க்குறப்ப கிரக நிலைகள் அப்படின்றது அந்த ராசி கன்னியா ராசியில் தான் உதயமாகுது. ஹஸ்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கார். லக்ன புள்ளின்றது துலாத்தில் விழுது. லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல தான் சந்திரன் மற்றும் கேது. சந்திரன் கேது இருக்கிறதுன்றது மோரலஸ் இந்த பிப்ரவரி மாதன்றது தோராயமாக அனைவருக்குமே ஒரு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, எதுலேயுமே ஒரு விரக்தி தரதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன்னா சந்திரன் கேது இணைவுன்றது ஒன்று எக்ஸ்ட்ரீம் லெவல், ரெண்டையுமே எடுத்துகிட்டு போகும் மனோரீதியாக. அதாவது ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப டிப்ரெஸ்ஸாக ஒரு விஷயத்தை சாதாரணமாக பார்க்குறது எப்படி, அதை ரொம்ப இன்வால்மெண்ட் பண்ணி பார்க்குறதுன்றது ஒன்று. அதாவது ஒரு ரகம், அதாவது ஒரு சாதாரண அப்படி கேஷுவலாக அப்படி பார்த்துட்டு போகிறது ஒன்று. இல்லை இன்டெப்த்தாக அப்படியே அது என்ன தான் நடக்குது, அது என்ன தான் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையுமே உப்புக்கு சப்பு பொறாத விஷயமா இருக்கும். அதை கூட ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கக்கூடிய தன்மையில் இருக்கும். இல்லை எதையுமே வெறுத்து விட்டேந்தியாக பார்க்குறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும். அதாவது சட்டையை பண்ணாத தன்மையில், அதாவது என்ன அதெல்லாம் அப்படின்ட்டு பாணியில் நீங்கள் அதை கேர் கூட பண்ண மாட்டீங்க. அது இன்டர்னல் லைஃபாக இருக்கட்டும், எக்ஸ்டர்னல் லைஃபாக இருக்கட்டும், ஒரு கேரியராக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் விரக்தி, இன்னும் சொல்லப்போனால் எல்லாத்துலேயுமே விரக்தி எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது கொஞ்சம் இப்போ எப்படி ஒவ்வொரு ராசிகளையும் பாதிக்க போகுதுன்னு பார்க்குறப்ப, அடுத்து இந்த லக்னத்திற்கு அப்படின்றப்ப அந்த தோற்றப்புள்ளிக்கு 3ஆம் இடத்துல தான் புதன் செவ்வாய் சுக்கிரன், அதாவது தனுசில். 4ஆம் இடத்துல சூரியன், 5ஆம் இடத்துல உங்களுக்கு சனி, 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல குரு. இது ஜாதக கிரகநிலை இந்த கோச்சாரத்துக்குனாக்க இந்த பிப்ரவரி மாதம் பிறப்புக்கு. இப்படிப்பட்ட தன்மையில் கடகராசிக்கு எப்படிப்பட்ட சுப பலனை தரப்போகுது இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் வாழ்வியல் தன்மையில் நடக்க போகுதுன்னு பார்க்குறப்ப, ராசி அதிபதி சந்திரன்றது 3ஆம் இடத்துலேருந்து நடத்த போகிறாரு இந்த பிப்ரவரி மாதத்தை. சந்திரன் கேது 3ல் இருக்கார் அப்படின்னோம்னாக்க, எப்போவுமே சந்திரன் கேது 3ல் இருந்தால் தைரிய குறைபாடு அதிகம். ஆல்ரெடி அஷ்டமத்து சனி வேறு நம்மளை இன்டர்னல் லைஃப்பில் பர்சனல் லைஃப்பில் மிகப்பெரிய அளவில் சஃபர் பண்ண வச்சுருக்கு. ஜாப் வைஸும் கொஞ்சம் ஓரளவுக்கு சர்வேல் பண்ணால் கூட பர்சனல் லைஃப் தான் அதை விட பெரிய இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கி தருது. ஏன்னா கடகராசி நேயர்களுக்கு உங்களுடைய ஜென்னச்சாட்டில் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த கோச்சார சனி அப்படின்றது 7 கூடை 8ல் போய் இருக்கிறதும், 8ஆம் இடத்துல இருந்து அஷ்டமத்து சனியில் நடத்துகிறதும், ஜென்ம சனியை விட 7.5 சனியை விட இந்த கடினமான காலகட்டத்தை அட் ப்ரெசண்ட் இப்போ கடந்துகிட்டு இருப்பீங்க. ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் ராகு வர, ராகு சாரத்தில் தான் சனி வந்து இப்போ ட்ராவல் ஆகிட்டுருக்கார். இப்போ பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுல சனி ட்ராவல் ஆகிறப்ப என்ன செய்யும், அந்த பாக்கியம் எந்த விதமான ஏதாவதுக்கு நம்ம கற்பனை வேணால் நிறைய வேணால் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். ஆனால் நடைமுறைக்கு எதுவுமே சாத்தியப்படாத ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும். நம்மளை மீறிய சக்திங்க என்ன சொல்லப்போனால். எதுவுமே நம்ம கைக்குள்ளே இருந்தால் நம்ம டிசைன் பண்ண முடியும். ஒரு களிமண்ணாக இருந்தால் கூட நம்ம கை வச்சு நம்ம டிசைன் பண்ணோம்னா அது பிள்ளையார் பிடிக்க குரங்காவது முடியும், அல்லது குரங்கு பிடிக்க பிள்ளையாராக கூட முடியும். ஏதோ ஒரு சம்திங் ஒரு பொருளாக வந்து மாறுறதுக்கான, யார் கையிலேயோ கொடுத்துட்டு நம்ம வேடிக்கை மட்டும் பார்க்குறதுக்கான தன்மையில் இருக்க போகுது இந்த டைம் ஆஃப் பீரியடு. அட் ப்ரெசண்ட் ஓடிட்டு இருக்கிறது அப்படி தான். நம்ம எவ்வளோ ஜோசியம் பார்த்தாலும் சரி, எவ்வளோ ஜாதகம் பார்த்தாலும் சரி, நம்ம வந்து எவ்வளோ ஒரு வேலைக்கான முயற்சியாக இருக்கட்டும், தொழில் மாற்றத்துக்கான முயற்சியாக இருக்கட்டும், திருமணத்துக்கான முயற்சியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் தடை. ஆல்ரெடி இருக்கக்கூடிய லிவிங் லைஃபு பார்த்திங்கனாக்கா ஒரு பேரோட ஒரு அந்யோன்யத்தன்மை இருக்கானாக்கா அதுலேயும் இல்லை. சும்மா வெளியில் வேணால் ஒரு ஷோகாசு வேணால் காட்டிக்கலாம், நானும் குடும்பம் நடத்துகிறேன், நானும் புருஷன் பொண்டாட்டியோ சேர்ந்து வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் மொழிய. அது சத்தியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. எப்படிங்க இருக்க முடியும்? சந்திரன் வேற அவருக்கு பகை பெற்ற வீடு, அதாவது புதனுக்கு சந்திரன் பகை, அவரோட வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு, 3ஆம் இடத்துல கேது வேற, அவர் செவ்வாய் சாரத்தில் யோகாதிபதி சாரத்தில் தைரிய குறைபாடு. எப்போயுமே உங்களுக்கு தில்லு தனித்திறமை உங்களுக்கு உண்டு. ஆனால் இல்லை, இந்த இடத்துல என்னென்னா கடனை உடனே வாங்கி, அதாவது என்னென்னா இந்த இடத்துல 6ஆம் பாவம் தான் மிகப்பெரிய அளவில் அலங்கரிக்கப்படுது. 5, 3,
4 எல்லாமே போய் 6ஆம் இடத்துல புதன் என்னன்னாங்க புதன் சுக்கிரன் செவ்வாய் 3 பேருமே 6ல் இருக்கப்ப ஜாபில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். தனிப்பட்ட பர்சனல் லைஃப்பில் ரொம்ப சீரியஸாக சின்சியராக எடுத்துக்காதீங்க. அதாவது ரொம்ப இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ எதுவுமே எப்படியும் ஆகாது. நம்மளை மீறி எந்த ஒரு விஷயமும் நடக்காது. இப்போ டைவர்ஸே இருக்குது, நீங்கள் கொடுக்காம வாங்க முடியுமா? அவங்க 1000 தான் கேட்டால் கூட நாம் தராமல் அவங்க வாங்கிட முடியுமா? அது மாதிரி நினச்சிக்கணும். சில விஷயங்கள் என்னன்னாக்கா நாம் நடக்காமல் நாம் தராமல் நம்மளுடைய கான்சியஸுக்கு நம்மளுடைய சென்ஸுக்கு அப்பாற்பட்டு எதுவும் நடந்துடாது, நம்மளுடைய சென்ஸுக்கு உட்பட்டு தான் நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா, அது புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் நிச்சயமாக இந்த சர்வீல் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு தைரியமும் குறைவாக இருக்குது. 6ஆம் இடம் தான் ஒர்க் ஆகுது. 3, 4, 5 அதாவது எப்படின்னாக்கா சுக்கிரனும் அங்கே இருக்கார். இதில் என்னன்னாக்கா 4 கூட 6ல் இருக்கப்ப சொந்தங்கள் வழி சிரமங்கள் பிரச்சனைகள் இஷ்யூஸ் எல்லாம் அதிகமாகும். அவருடைய பார்வையும் பார்த்திங்கன்னா சனியோட பார்வை 10ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை விழுவுது. 8லேருந்து 5ன்றப்ப ஏதாவது ஒரு ப்ரீவியஸ் கேஸ் இருந்தாலோ அது ரன் ஆகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட டிஸ்பியூட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது உயர் படிப்பு ஏதாவது படிக்கலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், அல்லது ஏதாவது ஏதாவது ஹையர் எஜுகேஷன் ஏதாவது பண்ணலாம், ஆய்வு கல்வி பண்ணலாம் அப்படின்னா அதில் ஒரு தடை இதெல்லாமே இருந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒரு பெரிய சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது. இப்போ என்னன்னாக்கா நம்மளை பொறுத்த வரைக்கும் அதாவது தண்ணிக்குள்ளே மூக்கை பிடிச்சிக்கிட்டு தம் கட்டிகிட்டு இருக்கிறது தான். இது எவ்வளோ நேரம் நம்ம தம் கட்ட முடியுமோ அவ்வளோ நேரம் நம்ம பின்னாடி நல்லா இருப்போம்னு அர்த்தம். அப்போ நமக்கு வந்த இடர்பாடுகளை நாம் எதிர்நோக்கணும் ஒழிய அதை ஐயோ என் கையை விட்டு போயிடுச்சே, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, என்னோடய லைஃப் தான் இப்படி ரொம்ப பாழாக போச்சு, என்னோடய லைஃப் தான் ரொம்ப நாசமாக போச்சு, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் நான் அப்படின்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குது. அது நமக்கான நேரமும் நிச்சயமாக வரும். எப்போவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே ஒரு மனுஷன் இருந்துடவே முடியாது. கஷ்டப்பட்டவன் இஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். இஷ்டப்படுறவங்க கஷ்டப்படுறதுக்கான இப்போ நம்மளை வருத்தி நம்மளை துன்புறுத்தி நம்மளை கஷ்டப்படுத்தி ஒருத்தர் சந்தோஷப்படுறாரு, நம்முடைய கணவர் நம்முடைய மனைவி அப்படின்னம்னாக்கா நமக்கான காலம் வரப்போ அவங்க அதான் இதுலேருந்து என்னென்னா அவங்க கஷ்டப்படுறதை நம்ம பார்க்கணுன்றதெல்லாம் ஒரு அச்சீவ்மெண்ட் கோலெல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் அதுக்கான நேரம் தானாக வரும். எப்போயுமே முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். நாம் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதோட எதிர் வினை அப்படின்றது நியூட்டன் லா என்ன சொல்லுது, எவ்ரி ஆக்ஷன் ஆப்போனண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன் உண்டு அப்படின்றது. அதுபோல் எந்த ஒரு இதுக்கும் ஒரு எவ்வளோ நேரம் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு துக்கத்தை அனுபவிக்கிறதோ, எவ்வளோ நேரம் துக்கமாக இருந்தீங்களோ அதுக்கு நேரம் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இப்போ 6ஆம் இடம் தான் வேலை செய்ய போது 4ஆம் இடத்தோட சம்மந்தப்படுதுன்னா இந்த இடத்துல என்னென்னா உங்களுடைய கான்சன்ட்ரேட் எல்லாமே என்னென்னா வீடுன்றது அதுதான் 4ஆம் இடம், வாகனம்ன்றது 4ஆம் இடம், 6ன்றது கடன். உங்களுக்கு கணவன் மனைக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகளை களையணும் அப்படின்னம்னாக்கா இட்ஸ் வெரி சிம்பிள். 4ஆம் பாவத்தை 6ஆம் பாவத்தோட கனெக்ட் பண்ணி இயக்குங்க, பிரச்சனையே கிடையாது. 6ன்றது ருண ரோக சத்துரு, வியாதிகளை கொடுக்கும், கடன்களை கொடுக்கும், குடும்ப பிரச்சனைகளை உறவு பிரச்சனைகளை கொடுக்கும். இதில் உறவு பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் வேணுமா? வேணாம். நோய்கள் வேணுமா? வேணாம். அப்போ எது வேணும்? கடன் வேணும் வச்சுக்கலாம், அது ஓகே. எனக்கு கடன் நம்மளை எவ்வளோ இருந்தாலும் அது நம்மளை உடம்பை காயப்படுத்தாத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனசை அழுத்தாத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது தானாக உருவாகிற கடனை விட நாம்பளாக உருவாக்குற கடன்ன்றது சேஃப்டியாக இருக்கும். எப்போயுமே அனாவசியமாக கடன் வாங்கக்கூடாது. ஆனால் கடன் வாங்க வேண்டிய நேரத்தில் தசாபுத்தி நடந்துச்சுனாக்கா கண்டிப்பாக கடன் வாங்கிடுங்க. இல்லைங்க எனக்கு தேவையில்லை சார், எவ்வளோ காசு கிடக்குது அப்படியே கிடக்குது, எவ்வளோ அது எனக்கு ஃபேமிலி லைஃப் தான் சார், ஃபேமிலி லைஃப் தான் சார் அப்படின்னீங்கன்னா ஒன்றும் இல்லை. உங்கள்கிட்ட ஏதாவது கடன் நீங்கள் வச்சுக்கணும். கடன் இருந்தால் தான் வியாதிகள் வராமலையோ குடும்ப பிரச்சனைகள் ஃபேமிலி இஷ்யூஸு வராமல் இருக்கணும். அப்படின்னா ஏதாவது ஒரு நகையை கொண்டு போய் பேங்க்கில் ப்ளஜ் பண்ணுங்கள். ப்ளஜ் பண்ணி அந்த அமௌண்ட்டை கொண்டு நீங்கள் செலவு பண்ண வேணாம், அதை அப்படியே எஃப்டியில் போடுங்க. எஃப்டின்றது ஒரு விரயம், ப்ளஜ்ஜிங்கிறது கடன். அப்போ மினிமம் என்னன்னாக்கா ஒரு 8% உங்களுக்கு நகை தராங்கனாக்கா ஒரு எஃப்டிலேருந்து 8% தராங்கனாக்கா நகைக்கு 10% வருதுனாக்கா ஒரு 2% லாஸ்ன்றது போங்க. அப்போ லாஸ்ன்றது ஒரு சின்னதாக கடனும் இருக்கணும். நாளைக்கு அந்த தசாப்தி முடிஞ்சதுமே அந்த எஃப்டியை எடுத்து நீங்கள் ப்ளஜிங் பண்ண ஜுவல்லுக்கு அடைச்சிட்டு ஜுவல்லை மீட்டுட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ ஒரு சின்னதாக தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகிறது, விரலுக்கு வந்தது விரல் நகத்தோடு போகிறது, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்கள், ஈஸியாக ஜெயிக்க முடியும். எப்போயுமே என்னென்னா ஒரு விஷயத்தை நம்ம கிரகங்கள் அதோட போக்கில் நம்ம போயிட்டு ட்ராவல் பண்ணோம்னா ஈஸியாக அடைஞ்சிட முடியும். அல்லது எதிர்த்து நின்று செய்கிறோம், அல்லது அவருக்கு சப்போர்ட்டாக நம்ம சாமியை கூப்பிட்டு வந்துடலாம், அது பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்துடலாம் அப்படின்னா சாமியும் செய்யலாம், பரிகாரம் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் அது செஞ்சால் தீருமா அப்படின்னம்னா தப்பு. ஏன்னா அதுவும் ஒரு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இப்போ ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் பரிகாரம் பண்ணணும்னீங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு போங்க,
ஆனால் தனியாக போங்க. கும்பலாக கூட்டிகிட்டு டூரிஸ்ட் மாதிரி போகாதீங்க. நான் பரிகாரத்துக்கு விளக்கு போட போகிறேன், நீ வரியா அப்படின்னம்னா அந்த பரிகாரத்துக்கான கான்செப்டே, பரிகாரத்துக்கான நோக்கமே கெட்டு போயிடும். ஏன்னாக்கா ஒரு திஷ்டி கழிக்கிறோம், பரிகாரம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கான ஒரு எதிர்வினையை நம்ம கலட்டணும், நமக்கான எதிர்வினையை நம்ம நகர்த்தணும், விளக்கணும். அப்படின்றப்ப அதை விளம்பரத்தோடு செஞ்சிங்கனாக்கா அந்த பரிகாரமே ஜெயிக்காது, அந்த பரிகாரம் பலிக்காது. இன்னும் சொல்ல போனால் எல்லாமே ஆல் ஆர் ஃபிக்ஸடு, கர்மா டிசைன் பண்ணியிருக்கு. அதை நீங்கள் எந்த விதத்துலையும் நீங்கள் அதை மாற்றவே முடியாது. அப்படின்றப்ப அந்த காலத்து வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி தன்மையில் தான் இருக்கணுனாக்கா அதை நீங்கள் மாடிஃபை பண்ணி அதை நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். கேரம் போர்டில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னம்னாக்க நீங்கள் ஸ்டைகராக எப்படி அடிச்சிங்கனாக்கா அது ரிவர்ஸ் அடித்து எப்படி காயினை கொண்டு போய் பேக் பண்ணுதுன்றது அவங்க கையில் தான் இருக்குது. அப்போ என்னென்னா காயும் விழணும், நம்ம ஸ்டைகரையும் அடிக்கணும். அப்படின்றப்ப கிரகத்தை நீங்கள் இயக்குங்க, அது சக்ஸஸ் ஆகும். அப்போ கடன் வாங்கி ஒரு வாகனம் வாங்க, வண்டி வாங்க, கடன் வாங்கி ஒரு வீடை வாங்குறதுக்கான வாய்ப்பை பெறுங்க, அல்லது கடன் வாங்கி ஏதாவது ஒரு ரெனோவேஷன் பண்ணுங்கள் வீட்டுக்கு, அல்லது கடன் வாங்கி ஒரு இடம் வாங்க. இது மாதிரி சுப செலவுகளை நீங்கள் செய்கிற பட்சத்தில் அது அழகாக நடந்தது. ஏன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல ராகு, அதுவும் புதன் சாரம் பெற்றவராக, புதன் 3க்கும் 12க்கும் அதிபதி சாரத்தில் தான் இருக்கார். அட் ப்ரெசென்ட் 6ஆம் இடத்துல தான் இருக்கார். நல்ல நாலேஜ் இருக்கும், அது சம்மந்தப்பட்ட கால்குலேஷன் அழகாக போடுவீங்க. ஃபேமிலியை தான் உங்களால் பெருசாக கண்ட்ரோல் பண்ண முடியல, அதுவும் கணவனையோ மனைவியோ தான் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல. இந்த ப்ரெசென்ட்டாக அதான் செய்யும். சனி 8லேருந்து என்னத்தை பண்ணுவார், சொகுசான லைஃபே கொடுத்துருவார், அதெல்லாம் தரமாட்டார். ஏதோ ஒரு டிஸ்டர்ப்டு மனசுக்கு தருவார், உடம்புக்கு தருவார், வீட்டுக்கு தருவார், பிரச்சனைக்கு தருவார், குடும்பத்தில் தருவார், எல்லாம் தருவார், படிப்புலையும் தருவார். தேங்கன்றது இருக்கும். ஆனால் இந்த பிப்ரவரி மாதன்றது இவ்வளோத்தையும் என்னன்னாக்கா 3ல் இருக்கிற சந்திரன் கேதுவை சப்போர்ட்டாக நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த இடத்துல எதையும், ஏன்னா 6ல் செவ்வாய் இருந்தால் எதிரிகள் அற்றவன் அப்படின்வாங்க. அதுவும் தனுசு ராசி வேறு, அதாவது அந்த இடம் அவருக்கு திரிகோணத்தில், அதாவது 9ஆம் இடத்துல தான் அதாவது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல, அவர் ஸ்தானத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். அப்படின்றப்ப அந்த இடத்துலேருந்து அவர் பார்வையிடுறதுனால உங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு 10ல் இருக்கிற குரு தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னாக்கா அவர் 7ஆம், அதாவது உங்களுடைய 9ஆம் பார்வையை உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஓரளவுக்கு, அதாவது கணவன் மனைக்குள்ளே டிஸ்பியூட் இருந்தால் கூட அது கன்க்ளூஷன் ஆகாமல் ஒரு செப்பரேஷனுக்கு போகாமல் இருக்குது, அவ்வளோதான். செப்பரேஷன் ஆனால் கூட அது விட்ட கூட தொட்ட கூடையா அப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. இதை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 1 இயர் தான் நிச்சயம் அந்த ராகுவோட சாரத்தில் இருப்பார். அப்புறம் குருவோட சாரத்தில் இருந்தார், உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா பாக்கியாதிபதி அவர் தான். அவர் சாரத்தில் போனார்னா ஒன்றும் அவர் உங்களை பிரச்சனை பண்ண முடியாது. மேற்கு பிறகு லாபஸ்தானத்துக்கு வந்தால் உங்களை சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு 7ஆம் இடத்தை அழகாக பார்வையிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவலைப்பட வேணாம். அதனால் நீங்கள் இப்போ இருக்கிறது அப்படின்றது அப்படி மேற்கு பிறகு கம்ப்ளீட்டாக இப்போ இருக்கிறது பூராமல் ஓரளவுக்கு என்ன பிப்ரவரி ஆகிடுச்சு, மார்ச் ஏப்ரல் மே 2 மாதம் தான் இருக்குது. பல்ல கடிச்சிட்டு நகருங்க. மேற்கு பிறகு பாருங்கள், உங்களுக்கு குரு உங்கள் ராசிக்கு 14 வந்தாருனாக்கா 7ஆம் இடத்தை பார்வையிடுவார். 7ஆம் இடத்தை பார்வையிட்டாருனாக்கா இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட திருமணம். அப்போ இப்போ திருமணத்து முயற்சிகள்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிரேக் பண்ணுங்கள். மாசி மாதம் முடிஞ்சு உங்களுக்கு பங்குனி மாதம் முயற்சி எடுங்க. வைகாசி மாதம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறுங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் கேது இணைவுன்றது இந்த சொந்தங்களை பிரச்சனைகள் பண்ணுறதுக்கான வாய்ப்பும், ஒரு திருமணம் முயற்சி எடுக்கலாம் அப்படின்னா ஏதோ ஒரு தடை தள்ளிக்கிட்டே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அதாவது கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் திருமணமாக இருந்தீங்கன்னாக்கா திருமணத்துக்கான முயற்சிகள்ன்றது உங்களுக்கு மாசி மாதம் வெற்றி பெறும். இப்போ தை மாதம் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. மாசியை விட இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு பங்குனியில் தான் அதிகபட்சம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் ஆக்க பொருத்தம் ஆற பொறுக்கணும். இன்னும் ஒரு 2 மாதம், தை மாசி 2 மாதம், அப்புறம் பங்குனியில் அவர் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் 9ஆம் பாவம் இயங்க போகுது. அது உங்களுக்கு குடும்ப ரிலீஃபு, பிரச்சனைகள் ரிலீஃபு எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. இந்த டைம்ன்றது உங்களுக்கு எனர்ஜியை நீங்கள் தான் ஜென்ரேட் பண்ணிக்கணும். யாரும் 3ஆம் மனுஷன் உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போக மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க உங்கள்கிட்ட கேட்டுட்டு போய் உங்களை பற்றிய ஏதாவது ஒரு போட்டு கொடுக்குறதுக்கோ, ஏதோ கூட குறைச்ச பேசுகிறதுக்கோ, அல்லது ஏதோ ஒரு நையாண்டி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குமோ இல்லையா, நீங்கள் யாரையும் உற்றார் உறவினர்கள் கூட ரொம்ப ரொம்ப நெருக்கமாக கூட வச்சுக்காதீங்க. ஏன்னாக்கா அதிகபட்சம் நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க, நீங்கள் எப்படி பழகுறீங்க அப்படின்ற தன்மையில் தான் அவங்க உங்களை வேடிக்கை பார்ப்பாங்களோ ஒழிய, நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாதம். இன்னும் சொல்லப்போனால் இந்த உங்களுடைய செல்ஃபு தைரியத்தில் தான். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் அதை செஞ்சிடும். உங்கள் யோகாதிபதியே செவ்வாய் தான். செவ்வாய் 6ஆம் இடத்துல, அதுவும் உங்களுக்கு இருக்கிறது அவருடைய சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர சாரத்தில் தான் இருக்கார். சுக்கிரன் 4 கூடையவர், 11 லாபாதிபதியும் அவர் தான், சுகாதிபதியும் அவர் தான். அந்த சாரத்தில் இருக்கார். அது 6ஆம் இடத்துல. வியாதிகள் வந்தால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எனக்கு
வயிற்று சம்மந்தப்பட்ட வியாதிகள் தான் உங்களுக்கு அதிகபட்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த டைம் ஆஃப் பீரியட் இருக்கும். அதை கொஞ்சம் கேர் பண்ணால் போதும். ஏன்னா வியாதின்றது அதுக்கு வராமல் இருக்கிறதுக்கு தான் நான் கடன் படுங்க, கொஞ்சமாவது கடன் படுங்க, கடன் இருந்தால் கூட அது கவலைப்படாதீங்க, கடன்கள் கரைந்து போகும் ஒரு காலத்தில் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னம்னாக்கா கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை போட்டு உங்களுடைய கேள்விகளையும் பதிவிடுங்க. நான் பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன். நான் கடந்த மாதம்லாம் ஆன்மீக சுற்றுலா போனதுனால என்னால் அதிக பேருக்கு பதிலளிக்க முடியலை. இந்த வாரம்லேருந்து ஆரம்பிச்சிருவேன் பதிலளிக்கிறதுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீஃபாக உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னம்னாக்கா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். யாரும் கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் பண்ணும் பட்சத்தில் நான் எங்களுடைய ஆட்கள் அல்லது நானும் உங்களுக்கு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுறேன். அது என்ன இருக்கோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ஏதாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுனாக்கா அதை பே பண்ணும் பட்சத்தில் நம்ம டீட்டெயிலாக உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பிடுறேன். நன்றி, வணக்கம்.